ஒரு குரூப் போட்டோ. எல்லாரும் இந்த வெற்றி விழாவில் சந்திக்கிறது ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பரவலாக பேசப்படுற இந்த கருத்துக்களும் சரி, இந்த படமும் சரி, நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டு நல்ல விவாதத்துக்கும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ற ஒரு இடத்துக்கும் வந்து உங்களால் முடிஞ்சதுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சூப்பராக நடந்து முடிஞ்சதுக்கு வந்து நிச்சயமாக என் கூட இருக்கிற எல்லாருமே தான் காரணம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் நான் அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான காரணம். இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த இவ்வளோ டிஸ்கஷன் இந்த இடத்து வரைக்கும் வந்து அவங்க எனக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காங்க. என் சைடில் இருக்கிற நியாயங்களை ரஜினி சார்கிட்ட சொல்கிற மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து சௌந்தர்யா ரஜினி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ரஜினி சார், ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணணும், அதுவும் தமிழ் மக்களுக்கு என்னோட சேர்ந்து இதை பேசணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மிகப்பெரிய முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா அட்டகத்தி, மெட்ராஸ் அப்படின்ற படங்கள் வந்து என்ன மாதிரியான வணிக லெவல்லே இல்லை வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு, என்ன மாதிரியான கருத்தியல்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்குன்றத வந்து தெரியாமல் என்னுடைய படத்தை வந்து சார் வந்து ஒத்துக்கல. இந்த கதையோட நோக்கம், கதையில நம்ம சொல்லப்படுற விஷயம், முக்கியமா மலேசிய தமிழர்களுடைய பிரச்சனையை இந்த படத்துல நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சாருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படம், ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சார்கிட்ட பேசி டிஸ்கஷன் பண்ணி நம்ம இப்படி பண்ணுறோம், இந்த மாதிரியான பேச போகிறோம். சில டைலாக் கூட நான் வந்து வேணான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து சார் சொல்லியிருக்கேன் நம்ம இதை பேசுவோம். ஏன்னா இது வந்து தமிழ் நலனோட முக்கியமாக அவங்களோட நலனுக்கு வந்து தேவையான ஒன்றா இருக்குது, இது நம்ம பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேசியிருக்காரு. எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகள், ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கடைசியாக வந்து டைகர் வந்து சுடுற அந்த காட்சியை வந்து, ஆனால் ரஜினி சார் வந்து அவர் 2 நாள் அமெரிக்காவில் இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்லை அந்த கிளைமேக்ஸ் வேணும். அந்த முடிவு தான் இந்த படத்தை வேற ஒரு படமாக அது நிச்சயமாக காட்டும். இல்லைன்னா யூஸ்வல் ரஜினி மூவியாக மாறிடும். நிச்சயமாக நீங்கள் அதை வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப உத்தரவு போட்டாருன்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ரஜினி தான சார் கிட்ட பேசிட்டு என்கிட்ட பேசினாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இந்த படத்தோட கருத்துக்கும் இந்த படத்தை வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணுன்றதுக்கும் ரொம்ப முழு விருப்பத்தோடு இருந்தவர் வந்து ரஜினி சார் தான். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் தானு சார் வந்து இந்த கதையோட சூழல், தமிழோட பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படி எடுக்கணும், எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இது வரைக்கும் என்னை வந்து எந்த வித ஒரு சொல்லாம அவங்களுடைய ஒரு குழந்தை மாதிரி வந்து என்னை பயங்கரமா பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர்கிட்ட நான் படம் பண்ணதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னாங்க தானு சார் கிட்ட படம் பண்ண முடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, ஏன்னா அவர் நிறைய விஷயங்களை கட்டுப்பாடு பண்ணாரு, இப்படி பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண மாட்டாரு, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா என் விஷயத்துல எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. ரொம்ப ஃப்ரீடமா நான் என்ன நினைச்சேனோ அதை எடுக்க நினைச்சதை அப்படியே வந்து திரையில கொண்டு வந்ததுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். ஏன்னா படம் பார்த்துட்டு படத்தோட ஸ்லோ பேஸ் கொஞ்சம் இருந்தது, இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரப்போ தானு சார் சொன்னாரு, இது அப்படியே ரிலீஸ் பண்ணலாம், அதை ட்ரிம் பண்ண பண்ணா அதுல இருக்க சில விஷயங்கள் போயிடும், அதனால வந்து தயவு செஞ்சு ட்ரிம் பண்ணாம இப்படியே ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னது வந்து தானு சார் தான். அது மாதிரி அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து என் கூட இருக்கிற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா வந்து அவங்க தான் ரொம்ப முக்கியமான ரோல் இதில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு படத்தை நம்ம எடுக்கணுன்றப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு இவங்களை வச்சு நம்ம படம் பண்ண போகிறோம். இத்தனை கேரக்டர் இருக்குது, இவங்களை எல்லாம் டிசைன் பண்ணோம். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு சின்ன உரையாடல்களும், வசனங்களிலிருந்து அந்த அந்த மலேசியா உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் தான். அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எழுத்துல வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது ஜேபி சாணக்கியா, ஸ்ரீனிவாஸ் கவினைன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா ரொம்ப நம்பிக்கையா நான் நம்புறது வந்து என்னுடைய டெக்னீஷியன் டீம் தான். அவங்க இல்லைன்னா நிச்சயமா நான் எந்த விதத்துலையும் இந்த இடத்துல முன்னாடி பேசுறதுக்கு அருகதையற்றவனா தான் நான் இருப்பேன். ஏன்னா இந்த படத்தை அவங்களுடைய படமா இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு யோசனையா அவங்க எல்லாருமே அவங்களுடைய பங்கை வந்து அவ்வளோ சூப்பரா வந்து
இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சினிமாட்டோகிராஃபர்லேருந்து ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், ஸ்டன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரான, செம சூப்பரான, எஃபெக்டிவான, அந்த படத்துக்கு தேவையான சூப்பரான ஒர்க்கை கொடுக்கணும். என்னை நம்பினாங்க, நானும் அவங்கள நம்பினேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்து மிக முக்கியமான ஒரு டீம் ஒர்க்காக இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணோம். இது இவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா நிச்சயமா டெக்னீஷியன் டீம் இல்லைன்னா நிச்சயமா இது வந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக அதில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ்லேருந்து ஸ்டில் படம் எல்லாருமே வந்து அவங்களுடைய படமாக நினச்சி வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்னுடைய நடிகர்கள், இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நிச்சயமாக வந்து அவங்க தான் வந்து இந்த படத்தோட கேரக்டரேஷனு, அதோட மொழியை, இது ஒரு மலேசிய தமிழர்களுடைய மொழி எல்லாருமே புரிஞ்சுட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்காக எல்லாருமே எந்த நேரமானாலும் வரத்துக்கு வந்து தயாராக இருந்தாங்க. அவ்வளோ சூப்பரான ஒர்க்கை வந்து அவங்க கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இந்த படம் வந்து மக்கள் கிட்ட பேசப்பட்டிருக்க பாடுபொருளா ஆகிருக்குன்னா அவங்க தான் நிச்சயமா காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் இந்த படம் வந்து எல்லாருடைய நல்ல மனசுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து நல்ல டாக் நல்ல இடத்துல போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண, இந்த படத்தை பற்றி விவாதம் பண்ண, இந்த படத்தோட நல்ல கருத்துக்களை, இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை மற்றும் ஊடக தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா வந்து இந்த சமூகம் எனக்கான சில பொறுப்புகளை என்கிட்ட விட்டுருக்கு. அந்த பொறுப்பை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்புக்கான ஒரு ஃபீட்பேக்கை தான் இதை நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நான் செய்வேன். மகிழ்ச்சி. நன்றி. பேசிட்டாரு. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க்கு. அந்த டீமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண லீடராக வந்து ரஞ்சித் இருக்கிறாரு. இப்படி ஒரு இயக்குனர் வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்து இந்த டீமுக்கு அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை உள்வாங்கி தனக்கான ஒரு படமாக வந்து உருவாக்குறதுக்கான பெரும் முயற்சியும் அதுக்கான ஃப்ரீடமும் தரக்கூடிய ரஞ்சித்தும், அதற்கு ஒத்துழைப்பு தந்த தானு சார் அவர்களுக்கும், இந்த படத்தோட பெரிய வணிக முகமாகவும் பெரிய மாஸ் முகமாகவும் இருந்த ரஜினி சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். முதல்ல இந்த படம் சைன் பண்ணப்போ வந்து ரஞ்சித் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம் பண்ணுறோன்னு சொன்னார். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ரஜினி சாருக்கு வந்து போட்டு காட்டலான்னு போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு ஒரு சைடு ஆங்ஷியஸாக இருந்தது. மற்றபடி வந்து நம்மளோட ஒர்க் வந்து அவங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா நம்ம ரொம்ப மரியாதையாக அதுலேருந்து விளையிடணும். ஏன்னா அது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நார்மலான ஒரு மனிதனோட இது எனக்கு இருந்தது. ஸோ அன்றைக்கி பாட்டு கேட்டுட்டு ரஜினி சார் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். நான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணும்போது எங்கள் மேலே ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய முழு மனசோடு பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உடனே அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம்னு சொன்னார். அதே மாதிரி தானு சாரும் சொன்னாங்க. அந்த ஸ்டார்ட் இல்லைன்னா கண்டிப்பாக கபாலியோடைய சவுண்ட் ட்ராக்கு, இசை, அப்புறம் சவுண்ட் டிசைன் வந்து எல்லாமே வந்து வேறு ஒரு ரூட்டில் போயிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை சைன் பண்ணும்போது. ஸோ கம்ப்ளீட்டாக எங்களை நம்பி அப்புறம் ரஞ்சித் சொல்லியிருந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்டப்போ அதே மாதிரி அவருடைய இந்த கமெண்ட்ஸ், கிரிட்டிக் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண விதம் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் என்னுடைய மியூசிஷியன் குரூப் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. 4 லாங்குவேஜில் வந்து ஏராளமான இசை கலைஞர்கள் வந்து பங்கேற்று எல்லாருக்கும் பயங்கர எனர்ஜி இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் என்னுடைய சவுண்ட் டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அப்புறம் உலகம் முழுக்க இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், அப்புறம் வயலின் பிளேயர்ஸ், அப்புறம் சென்னையில் இருக்கிற ஆர்கெஸ்ட்ராஸ், ரிதம் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று வரைக்கும் நான் கபாலியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதாவது இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த படத்தில் முடியுதுன்னு ரொம்ப சோகமாக இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒன்று தான். ஆனால் உண்மையாகவே வந்து இந்த 3வது நாள்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் பாசிட்டிவான கமெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணுது. கண்டிப்பாக எனக்கெல்லாம் வந்து நான் பண்ணுற படம்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்க்கவே ஆள் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க, அது பரவி அதுக்கப்புறம் 2வது வாரம் தேட்டரில் இருந்தால் தான் பார்க்கவே போவாங்க. ஸோ
அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே முதல் நாள் பார்க்கக்கூடிய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. அதை ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மீடியா, அதுக்கப்புறம் ப்ரெஸ், அதுக்கப்புறம் இதை வந்து ஆன்லைனில் வந்து இந்த படத்தை பற்றி பேசினவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக பிடித்து கொண்டு இந்த இந்த கபாலின்ற ஃபேஸ்க்கு வந்து ஒரு குளோபல் ரெகக்னிஷன் வாங்கி கொடுத்த ரஜினி அவர்களுக்கு எங்களோட என்டையர் டீம் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கபாலி படம் இங்கே எல்லாரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய படம், மிகப்பெரிய ப்ராஜெக்ட். திருப்பி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணுவோமா அப்படின்ற நம்பிக்கை இன்னி வரைக்கும் எனக்கு இல்லை. பட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல் நான் வந்து ரஞ்சித்துக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறமா தானு சார், பரந்தாமன் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். எந்த விதமான ப்ரெஷர் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது நிறைய பேர் கேட்டாங்க பெரிய ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க. இந்த படம் வந்து எந்த விதமான ப்ரெஷரில், அதாவது தானு சார் சைட்லேருந்தோ ரஞ்சித் சார் சைட்லேருந்தோ எப்பயுமே வந்து ஒரு நெருக்கடினால தான் நம்ம ஸ்ட்ரெஸ் வரும். எல்லாம் கொஞ்சம் ஒர்க் வைஸாக நம்மளால் 100% டெலிவர் பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த விதமான நெருக்கடி இல்லாமல் இந்த படம் நாங்கள்லாம் எப்படி நினச்சோமோ, எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேட் தேர் ஓன் ஸ்பேஸ், அந்த மாதிரி டெலிவரி பண்ணோம். எல்லாருமே பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான ஏன்னா வந்து மலேசியாவில் வந்து படம் எடுக்கிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணது வரைக்கும் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக பின்னாடி வந்து நின்று என்னை உற்சாகப்படுத்தி இது கரெக்டாக பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப சப்போர்ட்டிவாக வச்சுருந்தது வந்து பரந்தாமன் சார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி சார். மகிழ்ச்சி சார். அதான் சார். அப்புறம் மொபைல்ஸ் எல்லாமே இல்லை, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இந்த படத்தில் ரஜினி சார் ரஞ்சித்துக்கு அவருடைய, அதாவது ரஞ்சித்தினுடைய தன்மை தெரிஞ்சு, ரஞ்சித் என்ன செய்வார்னு தெரிஞ்சு, ரஞ்சித்தினுடைய முழு அறிவையும் தெரிஞ்சு இதான் இந்த படத்தை ரஜினி சார் சொன்னதான் ரஞ்சித் விளக்கிட்டாரு. அதற்காக எனக்கும் தெரியும் இந்த விஷயம். அதற்காக ரஜினி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால, என்னன்னா ரஞ்சித்துக்கு கொடுத்ததுனால தான் என்னால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியுது. அதுக்காக மிகப்பெரிய நன்றி ரஜினி சாருக்கு. அடுத்து இந்த படத்தை பற்றின விமர்சனங்களை ஆரோக்கியமாகவும் அறிவுபூர்வமாகவும் பகிர்ந்துகிட்ட அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் ரஞ்சித் சார்பாக டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஆர்ட் டைரக்ஷன் பற்றி தான் நான் பேசியிருப்போம். நான் முதன்முறையாக அரங்கம் அதிகமாக அமைத்த படம் இதுன்னு சொல்லலாம். என்னடா நான் இதுக்கு முன்னே நான் பண்ணியிருக்கேன் நிறைய படங்கள், அது கொஞ்சம் ஆர்டிஸ்டாக ஆர்ட் ஃபார்மாக இருக்கிற படங்கள் எல்லாமே. இது பெரிய ஹீரோ பெரிய சப்ஜெக்டில் முதல்ல வந்துட்டு ஒரு ஆர்ட் டைரக்ஷனாக செட்டு அரங்கம் நிறைய பண்ண படம் இதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஏசியாவிலே வெல்வெட்டு சொல்லக்கூடிய முக்கியமான நடிகர்களில் ரஜினி சார் ஒருத்தர். அவருடைய படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அது ரஞ்சித் டைரக்டராக இருந்தாலும் மட்டும் தான் சாத்தியப்பட்டுச்சுன்றதுல இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப ரஞ்சித்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. அடுத்த கட்டமாக இந்த படத்தில் வந்து செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ள செட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய ஊடக நண்பர்கள் அதை பற்றி யாரும் ஒரு வார்த்தை கூட எழுதலை. ஆக்சுவலாக பத்திரிகையில் யாருமே வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு யாரும் எழுதலை. இந்த ஆர்ட் டைரக்டர்னால இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அது 4ஆம் தர 5ஆம் தர டெக்னீஷியனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்டருடைய பணின்றது ஒரு படத்தில் மிக முக்கியமான பணி. யாருமே அவங்களுடைய, அதாவது நீங்கள் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே 2 நாளுக்கு முன்னே 1 மாதத்துக்கு முன்னே கூட வேலை செஞ்சாங்க. அவங்கள பற்றி எதுவுமே ஒரு ஓடிட்டு எந்த பத்திரிகையும் எந்த படத்துலையுமே அதிகமாக எழுதுறதில்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு தோட்டாதாரி சாப்பு சொல்லி இந்த 2-3 ஆர்ட் டைரக்டர் தெரியும் போட்டுருக்கு. அதனாலேயே அவங்கள பற்றி எழுதி மற்ற ஆர்ட் டைரக்டர் வேலை செய்யறது யாருமே ஒரு இடத்த கூட குறிப்பிட்டதில்லை. பொதுவாக அந்த படத்தில் வேலை செய்யறது யாருக்குமே தெரியுமா தெரியாதா தெரியல. அதுக்காக நான் வந்துட்டு தயவுசெய்து அவங்களுடைய பணியை புரிஞ்சிக்க. ஆர்ட் டைரக்டர் வந்து முக்கியமான கிராஃப்ட் படத்தில். ரொம்ப நன்றி 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 நன்றி. உங்க அன்புக்கு உங்களுடைய பாராட்டுதலுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய செட் இருக்கு. அதுக்காக சொல்லுவாங்க. சரி, நிறைய வந்துட்டு இந்த படத்தில் செட்டு நிறைய இருக்கு. ஆக்சுவலாக தாய்லாந்து வீடியோ வந்து நாங்கள் செட்டு போட்டிருக்கோம். ரஜினி என்ட்ரி ரஜினி சார் உள்ள வர அந்த காரில் வர சீன்ஸ், அவர் மேலே போய் வேலை வந்துட்டு அட்டாக் பண்ணுறது, அந்த வீல் சேர்ல உட்காந்துருப்போம் அந்த சீன் எல்லாமே இது எல்லாமே செட்டு தான். ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரூப் டாப் ரெஸ்டாரண்ட் மேலே ஹெலிபேட் வந்து செட்டு தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணகர்த்தாவும் மூல காரணமாக இருந்த ரஞ்சித் வந்துட்டு, அதாவது என்னன்னா இப்போ என்னை பற்றின விஷயங்கள் சில விஷயம் சரி எனக்காக வந்துட்டு
ஒரு விஷயம் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு எனக்காக மட்டும் கிடையாது, படத்துக்கு தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலாக. அதில் வந்து செட்டாக தீர்மானம் இருக்கும் பொழுது நீங்கள் இதில் முழு ஃப்ரீடம் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட மேலே நம்பிக்கை வச்சு கரெக்டாக நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து எனக்கு முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்சு ஒரு சில இந்த பண்ணதுக்காக அவங்க நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், கேமரா முரளி சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த விஷயத்தில். என்னன்னா நீங்கள் செட் பண்ணும்போது நம்மளுக்கு சில வந்துட்டு ஐடியாவா சில விஷயங்களை வந்துட்டு சார் இந்த மாதிரி இது பண்ணலாம், ஹெலிபேட் செட் வந்துட்டு பண்ணணுன்ற ஐடியாவுக்குள்ளே என்னை கூட்டுன்னு போனது அவர் தான். ரஞ்சித் சார் கூட அவர் தான் ஐடியா சொன்னார் ஆக்சுவலாக, இதை பண்ணிடலாம் சார், ஹெலிபேடில் பண்ண நம்ம செட்டில் பண்ணவங்க ரொம்ப நல்லா கேமராங்களாகவும் நல்ல கோணங்களாகவும் நல்லா நம்ம படத்தில் காமிக்கலாம், இது விஷயமா இருக்கும், நம்ம செட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்புறம் ரஞ்சித் என்ன பண்ணாரு, சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் செட்லேயே பண்ணலாம் பண்ணும்போது அதான் எனக்கான என் படைப்புக்காக எனக்காக ஒரு விஷயத்தை எனக்காக அந்த படத்தில் நிறைய வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலைகளை வந்து சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம ப்ரொடியூசர் தால் சார் வந்துட்டு எனக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இது மாதிரி தாய்லாந்து செட் நம்ம போடுன்னு சொல்லும் பொழுது அவர் எதையுமே சொல்ல, என்ன பட்ஜெட் அதில் நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணுங்க தம்பி, அதெல்லாம் ஒரு குறையும் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் எதுவுமே வந்துட்டு இது தேவை கொடுப்பாங்க எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு ஃப்ரீடமோட எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தாய்லாந்து போயிட்டு அது மாதிரி மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணணும் சார். நான் செட்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே அந்த நம்ம ஒரு கல்ச்சரை ரிலேட் பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் தான் அவங்க ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி அவங்கள வந்துட்டு ஆடியன்ஸை வந்து அந்த ப்ராப்பர்ட்டி தான் கரெக்ட் பண்ணோம். நம்ம தாய்லாந்து மாதிரி பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லா ஊர்லேயும் இருக்கும், ஆனால் தாய்லாந்து மாதிரி பில்டிங் ஒரு அந்த அந்த கனெக்டிவிட்டி ஆடியன்ஸ் கொடுக்கணும்னா அந்த மெட்டீரியல் தான் அவங்க கனெக்ட் பண்ணும். அதான் அதுக்காக நான் தாய்லாந்து போகணும் சார் இந்த மாதிரி சொல்லும்போது நீ யோசிக்காத தம்பி, நீ கொஸ்டினே கேட்காது, என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுன்னு 2 நாள் எனக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு நீ அனுப்பிச்சிட்டாரு தாய்லாந்து. நான் தாய்லாந்து போட்டு மெட்டீரியல் அதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட் ஃபுல்லாகவே வந்துச்சு. அது அங்கே எடுத்துகிட்டு வந்ததுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆக்சுவலாக. அவங்க வந்துட்டு அங்கே கிராஃப்ட்ஸ்லாம் எடுத்துட்டு மாட்டாங்க, அங்கே இருந்த மேக்ஸிமம் குப்பைலாம் எடுத்துட்டு மாட்டாங்க, ஏன்னா கொஞ்சம் யதார்த்தத்துக்குள்ளே போனட்டு அது ஏர்போர்ட்டில் பிரச்சனை, அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி எடுத்துட்டு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளோ யதார்த்தத்துக்குள்ளே இதை கூட்டிகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அரங்கம் அமைத்து அந்த செட்டுக்குள்ளே நாங்கள் சில வேலையை செஞ்சுருக்கோம். அதுக்காக எனக்கு வந்துட்டு இந்த படத்தில் இது எனக்காக இந்த விஷயத்தை எனக்கு ஒரு தந்த ரஞ்சித்துக்கும் ப்ரொடியூசர் தாலு சாருக்கும் என்னுடைய குழுவினருக்கும் என்னுடைய அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு தமிழ் படம் வந்து நம்ம வந்து பண்ணோம்னா அது மேக்ஸிமம் வந்து ஒரு தெலுங்கு லாங்குவேஜோ இல்லை ஒரு மலையாள லாங்குவேஜ் இல்லை அதிகபட்சம் வந்து ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் இது இருந்தால் போயிட்டு வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணாலும் இது இருந்தால் போய் வந்து ரீச் ஆகும். நம்ம ஒரு ஹாலிவுட் படம் வந்து இங்கேருந்து பண்ணுறது வந்து சாத்தியம் ரொம்ப 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 வந்து குறைவு. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இப்படி ஒரு படம் கபாலின்ற ஒரு படம் பண்ணி இது வந்து உலக அளவில் வந்து எல்லா இடத்துல வந்து கொண்டு போய் இந்த ஸ்டண்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு தந்ததுக்கு ஃபஸ்ட்டு ரஞ்சித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித் சார் கூட நாங்கள் வந்து மெட்ராஸ் பண்ணோம். அந்த மெட்ராஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கபாலி பண்ணும்போது இல்லை இது வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் படம், இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு வேணால் ஒரு ஃபாரின் மாஸ்டரோட வச்சுங்க, உங்களுக்கு எது வேணுமோ பண்ணலாம்னு சொல்கிறதுக்கு தாமஸ் சார் வந்து ரெடியாக இருந்தார். அப்படி இருந்தவங்க ரஞ்சித் சார் இல்லை இது வேணும்னு கேட்டவங்க தாமஸ் சார் அப்படியே நம்ம பசங்களா ஓகே பண்ணிட்டோன்னு சொல்லி இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு நழுவ விடாமல் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தாமஸ் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அப்புறம் ஆர்ட் டைரக்ஷன் முக்கியமாக வந்து முரளி சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம எவ்வளோதான் நம்ம பண்ணாலும் அதை வந்து வெளியே கொண்டு வரது வந்து ஒரு கேமராமேன் தான். ஸோ நம்ம எங்கே எப்போ எது கேட்டாலும் அடுத்த நிமிஷம் அந்த கேமரா வச்சு நமக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஷாட்ஸ்லாம் வந்து பண்ணாரு. மேக்ஸிமம் வந்து இந்த ரோப்பில் வந்து கேமரா போட்டு பண்ணால் கூட நிறைய கேமரா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ முரளி சார் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி பண்ணாரு. சார் ரொம்ப நன்றி சார் முரளி சார். அப்படியே ஒரு தடவை வந்தேன் சார், நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் தான் சொல்கிறேன் சார் நான். அப்புறம் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு பற்றி நிறைய. முக்கியமாக வந்து மிக முக்கியமாக வந்து ராமலிங்க சார் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எப்பவுமே சரி இப்போது தமிழ்ன்றது வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி தரலாம், ஏன்னா வந்து இங்கே நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து லாங்குவேஜ் ஈஸியாக புரியும், தமிழ் தான் ஸோ எல்லாம் சொல்லலாம். இங்கேருந்து மலேசியா போய் பண்ணும்போதும் சரி இல்லை தாய்லாந்து எங்கே தான் சரி நம்ம எது கேட்டாலும் வந்து அடுத்த நாள் கூட இல்லாமல் அடுத்த ஒரு 1 நாள் நமக்காக ரெடி பண்ணி கொடுத்த ஆயிரத்தி வந்து ரொம்ப மிகப்பெரிய நன்றி. அப்புறமா வந்து பிரவீன் சார். ஸோ ஸ்டண்ட் நம்ம வந்து நிறைய நம்ம எடுத்து எடிட் பண்ணாலும் ஃபைனல் ட்ரிமிங் பண்ணி அந்த படத்துக்கு வந்து என்ன தேவையோ ஆடியன்ஸ் எது ரசிப்பாங்களோ கரெக்டாக அதை அமைச்சு கொடுத்த பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக சந்தோஷ் சார் சொல்லணும். ஏன்னா இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து
அது கமர்ஷியல் தான் இருந்தாலும் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக பண்ணோம். அப்படியேப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டை வந்து இன்னும் விறுவிறுப்பாக்கி அதை வந்து ஆடியன்ஸ் வந்து ஓகே இன்னும் இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, இவ்வளோ நேரம் கொஞ்சம் அப்படியே கதையோட வந்து இது கொஞ்சம் மீறி போகுது அப்படின்றது கூட இல்லாமல் அதை அந்த கதைக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு மிக முக்கியமான எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணது வந்து சார் தான், சந்தோஷ் சார் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த அளவுக்கு இப்போ நாங்கள் வர்றதுக்கும் இந்த கபாலி பண்ணுறதுக்கும் இந்த கபாலியோட ஸ்டன்ஸ் வந்து இப்போ பத்திரிகை மற்றும் இந்த மாதிரி வந்து மீடியா எல்லாத்துலேயும் வந்து எல்லாம் பேசுறதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் ஸ்டன் டீம். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஸ்டன் டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். இதுக்கு நம்ம இன்னும் தேங்க்ஸ் சொல்லணும், நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லணும். அதில் பர்சனலாக ரொம்ப முக்கியமாக அந்த மீடியாவுக்கு சொல்லணும். ஏன்னா இப்போதையும் நம்ம நிறைய பத்திரிகை பார்க்குறோம், எல்லாருமே ஸ்டண்ட்டை பற்றி தனியாக நிறைய எழுதிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்டாக பார்த்தா நம்ம தினேஷ்க்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க சார். ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு பாட்டில் சீட் வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாமே வந்து அந்த டம்மி பாட்டிலாம் என்ன பாட்டில் ஒரு வாட்டி அடிக்கலாம், அது வாட்டி அடிக்கலாம். குறைஞ்சது 50 பாட்டில் தலையில் அடிச்சிருப்போம், தலையில் மட்டும் தான் அடிச்சிருப்போம். உண்மையில அந்த 3 நாளில் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்தளவு அவர் கஷ்டப்பட்டு பண்ணாரு. ஸோ தினேஷ் பர்சன் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணங்குங்க. நம்ம என்ன சொல்றது, எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ரஜினி சார் கூட அப்புறம் இந்த அந்த டைம் இருக்குல்ல எனக்கு கிடைச்சது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னது, அதெல்லாம் என் லைஃப் டைமுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தானு சார், ரஞ்சித் சார், முரளி சார், பிரவீன் சார், சந்தோஷ் ப்ரோ, பரந்தாமன் சார், மீடியா எல்லாருக்கும் நன்றி. அற்புதம். டேரக்டர் அந்த ராமணி முக்கியமாக அவருக்கு வந்து தேங்க்ஸ். எல்லாரும் நிறைய பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு உலக லெவலில் ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தில் நம்ம சின்ன பங்கு இருக்குன்றதே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் நம்மளை பார்த்துருப்பாங்க, ஒரு மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு அமையறதுக்கு காரணமாக இந்த ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஷூட் அப்போ எல்லாம் ரொம்ப பயமாக ஹெல்ப் பண்ணாங்க ஒர்க் பண்ணுறது. டோட்டலாக கபாலி டீமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப பெரிய மேடை, இதில் என்னோட பங்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். இது அத்தனைக்கும் காரணம் ரஞ்சித் மட்டுமே. பெரும்பாலும் ஒரு ரோலுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை தளம் மாறிச்சு. எனக்கு நிறைய படங்களை வெளில நடிக்கிறது காரணமே ரஞ்சித் மட்டுமே. அதுக்கு நன்றி எத்தனோட சொல்லலாம். ரஜினி சார் தூக்கில் இருந்து பார்த்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்லூரி காலகட்டத்தில் பாட்டு கேட்டோட வந்தாங்களா, இவர்கிட்டலாம் போய் நாங்கள் ஆட்டோகிராஃப் பார்க்கறதுக்கு பின்னாடி லைட் கட்டி இருந்திருக்கோம். இன்னைக்கு முன்னாடி நடிச்சிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் ரஞ்சித் மட்டுமே. இந்த படம் நாளைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி தம்பியா கூப்பிட்டு சொன்னாங்க, இது மாதிரி ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணுங்க. சரி ஓகே தம்பி பண்ணு தம்பியா. அதுக்கு கேரக்டர் சீன் பண்ணுறதுக்கு ஏடி தம்பிமார்கள் எல்லாருமே உடைச்சிட்டு முதல்ல ஷார்ட்டுக்குள்ளே போக சொல்ல நாங்கள் ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறமா உட்கார்ந்த பிறகு நான் ரெடியானேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்து போனாங்க. ரஜினி சார் முன்னாடி உட்காந்துருக்கேன், எந்த நர்வஸும் கிடையாது. எனக்கு என்னன்னா தம்பியா கொடுத்த ஒரு நம்பிக்கை. முதல் டைலாக்கு ஐயா சார் கேட்பாங்க, ரஜினி சார் கேட்பாங்க, நான் மாத்திரம் எங்கேருந்து வருது, ஊர்ல இருந்தா வேணுமா அப்படின்னு உடனே என்ன கோப்பி இப்படி பண்ற, சமயப்பட்ட, ஐயோ சூப்பர் என்ன ரஞ்சித் அப்படின்னா நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இதுக்கு காரணம் என்னன்னா ரஞ்சித் மட்டுமே. அந்த ப்ராக்டிஸ் அங்கே வந்து உதவுச்சு, எங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ட் உதவுச்சு. இந்த படத்தில் நாங்களும் ஒரு பங்கா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே எத்தனை பேர் நடிச்சிருக்கலாம், இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க ரஜினி சார் முன்னாடி நிற்கிறதுக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த மைக்கு ரஜினி சார் கூட நிற்கிறதுக்கு ரஜித் தம்பியாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஏடி டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சில் ராஜண்ணா அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன வரமுடியாமல் போனதுனால இந்த டீமில் என்னுடைய பங்கும் சின்ன பங்கா இருக்கிறதுக்கு பெரும் மகிழ்ச்சி சொல்ல தான் வாய் சிரிக்கும். அம்மா அப்பா சொத்துல வாய் ஒட்டும் ரெண்டுமே. அதே மாதிரி மகிழ்ச்சி சொல்லி பாருங்க, இந்த அழகான தமிழ் வார்த்தை உலகம் ஃபுல்லாக சுத்துது மகிழ்ச்சின்னு. அதுக்கு காரணம் தம்பியா மட்டுமே. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஐ ரிப்பீட், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறம் இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் சார், அப்புறம் ப்ரொடியூசர் தானு சார், அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ரஜினி சாருக்கு நான் முக்கியமாக இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அவரை நான் திட்டுற மாதிரி இருக்கிற சீனில் வந்து ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணாரு. ஸோ அதுக்காக நான் அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். முதல்ல மிக முக்கியமான நன்றி வந்து என்னோட கலையுலக அப்பா சந்தோஷ் நாராயணன் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு லிரிக் ரைட்டராக வாய்ப்பு கொடுத்துருவார். லிரிக் ரைட்டராகவும் இல்லாமல் கேவலமாக ஒரு பாட்டு பாடணும்டா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு என்னை சிங்கராகவும் ஆக்குனார்.
ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மேடையில் நான் பேச வச்சிருக்காரு. முதல் நன்றி அவருக்கு தான் எப்போவுமே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ரஞ்சித் சார், அவருக்கும் நன்றி. அப்புறம் நானு சாருக்கு நன்றி. ஒரு 20 நிமிஷம் சந்திப்பு தான் என்னோட 30 வருஷ வாழ்க்கையை மாற்றிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ கபாலிக்கு முன் கபாலிக்கு பின் அந்த 20 நிமிஷம் அந்த ஸ்டுடியோவில் நான், சந்தோஷ் அண்ணா, ரஞ்சித் சார் 3 பேரும் அந்த பாட்டை எழுதி முடித்த அந்த டைம் தான் இப்போது உங்கள் எல்லாரும் முன்னாடியும் நின்று பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய படைப்பில் நானும் ஒருத்தனாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சி என்றைக்குமே நீங்கள் கொடுத்த ஒரு வரம், அந்த வரத்தை நான் கண்டிப்பாக பத்திரமா வச்சுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை நன்றி. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா என்னை வந்து நீங்கள் உச்சகட்டமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சந்தோஷம் திட்டிருக்காரு, டேய் உன்னோட ப்ரொமோஷனை முதல்ல நிறுத்துறேன், அதுக்கப்புறம் நாங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அது அவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இல்லை நானும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கேன் நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி. மிக்க நன்றி. மறுபடியும் எல்லாருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஈவெண்ட், இது ப்ரெஸ்டீஜியஸான மூவி. இது அதை நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னா, நானும் வந்து அவர் எவ்வளோ மெட்டு போட்டிருக்காரோ அதே அளவு குட்டியும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் அவர் தான் அப்பா, கலையுலக அப்பா. அருண்ராஜா காமராஜர் அவர்கள் மாதிரியே அது மாதிரியே நானும் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்குள்ள ஒரு திரைப்படத்தில். இது வரைக்கும் அந்த வாய்ப்புகள் தொடர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரஞ்சித் சார் பண்ணும்போது அது ஒரு கவிதைன்னு தான் சொல்லணும். ரஜினி சார் ஒரு சீன்ல அவங்க மனைவியை வந்து சந்திக்கும் பொழுது அழுதுட்டு இருப்பாரு. ஒரு செகண்ட் அவங்க இப்படி நிறுத்தி பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பாரு. அந்த மொமெண்ட் வந்து பல பக்கங்கள் பேசாத விஷயத்த ஒரு 2 வரி கவிதை பேசிடும். அந்த மாதிரி இவ்வளவு வருஷம் நான் பிரிஞ்சு இருந்தேன், இவ்வளவு வருஷம் நீ என்ன பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பியோ, இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டேன். அந்த மாதிரி எல்லா உணர்வையும் ஒன்னா ஒரே ஒரு செகண்ட்ல தன்னோட கண்ணில் காட்டியிருப்பாரு. நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரமான அவரோட படத்துல ஒர்க் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா படம் வெளிவந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்திய சினிமாவின் தலை சிறந்த நடிகர் ஆக இருக்கிற அவரோட படத்துல ஒர்க் பண்ண அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோட ஆசை, இந்த படத்துக்காக ரஜினி சார் அவர்கள் தேசிய விருது பெற்றா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். மக்கள் மாதிரி அது நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நான் எழுதின வரிகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர், வெகு சில பேர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ரஜினி சார் வந்து எங்க பிறந்தாரு, ஒரு தமிழர் இல்லையே அப்படின்ற மாதிரி. அது இல்லை. ஒரு 40 இயர்ஸா தமிழர்களோட கலெக்டிவ் கான்சியஸ்னஸை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் அவர் அப்படி கேட்கறது நியாயம் இல்லை. அதை எக்ஸ்பிரஸ் பண்ற வரிகள் தான், நாங்க எங்க பிறந்தா அட உனக்கு என்ன போடா, தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழன்டா. யாரு நமக்கு வந்து கூட கஷ்டமான டைம்ஸ்ல சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களை எப்பவுமே நம்ம நினைச்சு பார்ப்போம். காவேரி இஷ்யூல அவர் பேசினதா இருக்கட்டும், இல்ல தமிழக மக்களுக்காக அவர் வெள்ளம் டைம்ல அவரோட மண்டபத்தை ஓபன் பண்ணி சாப்பாடு போட்டதா இருக்கட்டும், எப்ப தமிழர்களுக்கு தேவையோ அந்த இடத்துல அவர் வந்து நின்று இருக்காரு. ஸோ அவர் உணர்வால நாங்கள் தமிழராக ஒத்துக்கிறோம் அப்படின்ற வரிகள் தான் அது. ஸோ பிளஸ் எங்க இருந்தாலும் வந்தவனை போனவனை வாழ வச்சவன் இனி வாழ்ந்து காட்ட போன வாயமொழி கவனி. தமிழர்கள் உலகம் பூரா உள்ள தமிழர்கள் இனிமேல் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்ரீலங்காவோ மலேசியாவோ எங்கேயா இருந்தாலும் அவங்களுக்கான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிருக்கு. மிகப்பெரிய பொறுப்புகள்ல தமிழர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு மிகப்பெரிய காவியமா ரஞ்சித் அவர்கள் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி. இதுல நான் பார்ட்டா இருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, என்னைக்கு அவர் வந்து கபாலின்ற டைட்டில் ஏன் வச்சாரு அப்படின்ற விளக்கம் சொன்னாரோ அவர் மேல இருந்த மரியாதை பல மடங்கு எனக்கு அதிகமாயிடுச்சு. அது அந்த இன்டர்வியூ கேட்டப்போ, இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி சினிமாவுக்கு தேவை. அவர் வந்து சமுதாய கருத்துக்களை, சமுதாய வழிகாட்டுற விஷயங்கள் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுல சில பேர் மறந்துட்ட ஒரு முக்கியமான விஷயம், சமுதாயத்துல காதல் இப்படிதான் இருக்கணுங்கிறதையும் அவர் இந்த படம் மூலமா காட்டியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம். ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு பேர் லவ் பண்றது வந்து சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு காதல். அதை வந்து ஹேண்டில் பண்ணவங்க ரொம்ப கம்மி தமிழ் சினிமால. ஸோ அதுக்காக ஹேட்ஸ் ஆஃப் சார். ரொம்ப ரொம்ப பெரிய மரியாதை உங்க மேல. சினிமாவுக்கு எப்பவுமே வாய் உண்டு, ஆனா காது கிடையாது. நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா சினிமா வந்து காதுல வாங்கிக்காது.
அடுத்தது என்னன்ற கேள்வியை மட்டும் கேட்டு ஓடிட்டே இருக்கும். அது பின்னாடி நான் பதில் சொல்ல முடியாமல் ஊமையாக இருந்த டைம்ஸில் எல்லாமே எனக்கான குரலாக இருந்து பதில் சொன்னவர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். எனக்குள்ள ஒரு வாடி ராசாத்தியோ இல்லை மனிதன் படத்துலையோ இறைவி படத்துலையோ தொடர்ந்து எனக்கு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து அதை பண்ணிகிட்டே இருக்காரு. தொடர்ந்து இன்னைக்கு கபாலி வரைக்கும் என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீமோட ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது திரு தானு சார் அவர்கள், ரஞ்சித் சார் அவர்கள், ரஜினி சார் அவர்கள். அந்த சின்ன டெக்னிக்கல் டீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலான்ற சுதந்திரத்தை அவங்க கொடுத்தது, என்ன மாதிரி ஒரு யங் பர்சன் இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது, அதுக்கு அவங்க எல்லாருக்கும் சந்தோஷ் சாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய மேடை. இந்த மேடையில் எனக்கு இப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமே மெயின் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தான். அவர்கள் தான் இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்கு. மற்றும் இந்த இடத்துல தயாரிப்பாளர் சார் திரு தானு ஐயா அவர்களுக்கும் மற்றும் முரளி சார், கேமராமேன் சார் முரளி சார் அவர்களுக்கும், KL பிரவீன் சார் அவர்களுக்கும், சந்தோஷன் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் சார் அவர்களுக்கும், ஜானகி அண்ணா அவர்களுக்கும், என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் கலையரசன், தினேஷ் மற்றும் ரித்விகா, ஜானி, லிங்கேஷ், மைண்ட் கோபி மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் விட்டு போன மன்னிச்சிருங்க. அனைவருக்கும் நன்றி. ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ரஞ்சித்தனா. கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய மேடம் இந்த இடத்துல எனக்கு இந்த இவ்வளோ தூரம் நம்பி கொடுத்து மற்றும் சூப்பர் ஸ்டார் சார் கூட என்னை நடிக்க வச்சுருக்கீங்க ரஞ்சித்தனா. ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஸோ மச். ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. என்னோட பேர் வந்து ஹரி. ஜானி வந்து பயங்கர மெம்பர்ஸ் அதனால டைகர் மெம்பர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜானி டைகர்ஸ் இருக்காங்க. உண்மையான பேர் வந்து ஹரி, நிறைய பேர் தெரியாது நினைக்கிறேன். இந்த அரங்கத்தில் இருக்க எல்லாருமே நன்றி. மெயினாக வந்து எங்கள் டீமுக்கு அட்டகத்திலேருந்து நான் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். திருப்பி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். கபாலி வந்து ஒரு பெரிய கனவாக தான் இருக்குது. கனவு வந்து நிஜமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தேங்க்ஸ். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். கபாலி படத்தில் வந்து நான் நடிக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் எ கிரேட் பிளெஸிங். அதாவது கோவிலெல்லாம் சொல்லுவாங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ். அண்ட் இதில் வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு புது குடும்பத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காங்க தானு சாரும் பரந்தாமன் சார். அண்ட் அந்த குடும்பத்தை ஒரு அருமையான ஒரு தம்பி எனக்கு கிடைச்சிருக்காரு, ரஞ்சித் அவர்கள். இவரை நான் வந்து முதல் முறை எனக்கு நடிக்க கூப்பிடும் போது நான் போய் பார்த்தேன் ரஞ்சித் சாரை. பார்க்கும் போது ஸ்டைலாக நல்ல கண்ணாடிலாம் போட்டு அப்படியே போய் ஆனால் நல்லா இருக்குண்ணே, இந்த லுக்கெலாம் நல்லா இருக்குது, இந்த லுக் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம், இல்லை வேற படத்துக்காக வச்சிருக்க லுக்கு. நான் யாரை பார்க்க போகிறேன்னே எனக்கே தெரியாது. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு மாதிரியான ஆள் தான். போய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது ரஞ்சித் சார் சொன்னாங்க, சார் நான் வந்து இந்த மாதிரி ரஞ்சித் சார் சொல்லியிருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் நின்னீங்கன்னா நல்ல கேரக்டர் பேலன்ஸாக இருக்கும் ஃப்ரேம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட். ஓ, நான் தப்பாக நினைக்காம அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கூடாது அப்படின்னா. நான் சொல்லுங்க அப்படின்னா, நான் படத்தில் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டேன். என்னண்ணே என் படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லையா? இல்லை ரஜினி சார் தான் ஹீரோயின். இல்லைம்மா நான் எல்லாம் உங்கள் படத்தை பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம் தான் பார்த்துருக்கேன், மெட்ராஸ் படம் 2 வாட்டி பார்த்துருக்கேன், அட்டகத்தி பார்த்துருக்கேன். பட் ஆனால் நீங்கள் தான் ரஞ்சித்ன்றதை நான் பார்த்ததே இல்லை தம்பி. ஏன்னா நான் புத்தகங்கள்லாம் வாசிக்கிற படம் கிடையாது. நீங்கள் தான் பண்ண அவருடைய நான் பார்த்து படம் நீங்கள் லுக் டெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே ராகேஷ் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன். பாவம் நான் ரொம்ப குடும்பப்பட்டிருக்கேன். என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆள். அவர்கிட்ட கேட்டேன், ராகேஷ் நீங்கள் சொல்லிடலாம்ல இந்த மாதிரி படம் தானே அப்படின்னோடனே, சார் ரஞ்சித்ன்னு சொல்லியிருக்கேன், இது கூட தெரியாத சரியான டூமாங்கோலி மாதிரி வந்து என்ன பண்ணுறது அது மனுஷன் திட்டியை அனுப்பிட்டார். வெளியே போயிட்டு நான் என் மேனேஜரை கூப்பிட்டு செம்ம ரைட் என் பாஸ் கரெக்டாக சொல்லக்கூடாது. ஐ நீட் டு அப்பாலஜைஸ் ஹியர் ஃபார் திஸ் பிகாஸ் இட்ஸ் அ வெரி பேட் மேனர்ஸ் டு கோ மீட் சம்படி. யாருன்னே தெரியாமல் போய் பார்க்குறது ரொம்ப தப்பான விஷயம். ஐ எம் வெரி சாரி தம்பி, பட் ஐ வுட் லவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். என்னன்னா இது வந்து நான் ரொம்ப நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு குடும்பம். யாருமே சேர்லாம் சொல்ல மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் வாங்கினேன்னா அப்படி ஒரு ஒரு சந்தோஷம். அது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தலைவர் கூட நடிக்கிறதும் வந்து எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீலிங் அப்படின்னா, அந்த ஃபீலிங்லாம் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. இட்ஸ் ஃபீலிங் நீங்கள் அனுபவிச்சு தான் பார்க்கணும்.
ஸோ அருமையான ஒரு குடும்பம். நாங்கள் வந்து ஷூட்டிங்லாம் போயிருக்கும்போது பரந்தாமன் சார் வந்து அப்படி சிரிச்சுட்டே வெளியே பார்ப்பாங்க, எப்படி நேற்று அப்படின்னாங்க. ஆமாம் சார் சூப்பர் செம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ சொன்னாங்க நாங்கள் வந்து சாதாரண படம்லாம் எடுக்கிறதுல ஒன்லி இன்டர்நேஷ்னல் படம் தான் எடுக்கிறோம் அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்க ஹாலிவுட் படம்லாம் எடுக்கும்போது ஆர்டிஸ்ட் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஜாலியாக பார்ட்டி பண்ணே இருப்பாங்க. நாங்கள் அப்படி தான் இருந்தோம். உண்மையாகவே ஒரு இன்டர்நேஷ்னல் படம் தான். இந்த ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் இருந்த மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் எந்த படத்துலையும் யாருமே ஜாலியாக இருந்திருக்க முடியாது. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் போனோன்னு ஒரு 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 பயம் லைட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் தொப்பு வேறு ஜான்விஜய்க்கு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ரெடி அண்ணா அப்படின்னா நான் வந்து அவனுக்கு தொப்பை விழுத்துறேன். உன்னை பார்த்தேன் ரஞ்சித் நானா ஜானா அப்படின்னு ஏங்கம்மா ஏன்னா தொப்பை வெளியே உண்ணா தொங்க உண்ணா அழகா இருக்குண்ணா அப்படின்னு அழகான செல்ல தொப்பையை அழகா காட்டுறது அவள் தான் சார். அதனால அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ரசனையோட ஒரு அப்படியே ஜாலியா நடிக்கிறதுக்கான இட் மேட் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் ரஞ்சித் ஃபார் தட். அதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதில் வந்து நான் சொல்லுவோம், எனக்கு ஃப்ராங்க்லின்னு ஒருத்தர் அப்போ கூட நடிக்க சொல்லியிருப்பார். ஸோ ஐ வுட் சே நான் அந்த படத்தில் வந்து அதை அப்படியே மெயின்டைன் மலேசியாவிலேருந்து பேங்காக் கோவா வரைக்கும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னா தம்பி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இன்னொருத்தர் வந்து மலேசியன் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. த ஃபர்ஸ்ட் மாஷா அல்லா எல்லாம் வேலைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் இல்லை ஆனால் இன்னொரு வாட்டி கேட்டு பிடிச்சிக்குவாங்க அப்படி ஃபீல் பண்ணி சொல்லணும். இந்த கேப்பில் வந்து தம்பி ஓடி வந்து சொன்னார், விக்ரம் அண்ணே நீங்கள் முஸ்லீம்ன்றது இங்கே என்னென்ன காட்டணும் சொல்லுங்கண்ணே மாஷா அல்லா அப்படின்னு. நான் ஒன்றா அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டேன். சார் என்னை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, விஜய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நான் வந்து வரேன் சார் வந்து எப்படின்னு இருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்புறம் நான் உங்களை கெட்டி பிடிச்சிக்குவான்னு கேட்குறேன். இதான் ஓகே ஓகே ரெடி. சரி வந்து ஆக்ஷன் அப்படின்னா அப்படி இட்ஸ் an actor's feel. எல்லாரும் எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணுவாங்க. கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா நான் போயிட்டு அண்ணே எப்படி இருக்கீங்க மாஷா அல்லாஹ் அப்படின்னா கட் பண்ணு விஜய் நீங்க இதை சொல்லவே இல்லை பார்த்தீங்களா விஜய் ஒன் மோர். அண்ட் தென் அவங்க வந்து கூப்பிட்டு என்னை அணைச்சி கெட்டி பிடிச்சா அந்த சீன் பண்ணாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் ஆசம். இட்ஸ் a great blessing for me to be part of this film. And இன்னொரு நாள் பற்றி நான் சொல்லணும்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சு ஜாலியாக இருந்தாலும் எங்களை கிளுகிழப்பாக வச்சிருந்தது வந்து ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கண்ணா. என்னுடைய சகாத்தோட எங்க எப்படி இருந்தாலும் அப்புறம் திருப்பி காலெல்லாம் நைட்லாம் பார்ட்டி பண்ணிட்டு திருப்பி நடிக்க வந்தோம்னா எங்க காஸ்டியூம் மண்டி தூங்குறதுக்கான பிரமாதமான இடம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வாய்ஸ் அண்ட் ஓவரால் ஐ வுட் சே திஸ் ஃபில்ம் ஹஸ் மேட் மீ பார்ட் ஆஃப் the family. ஏன்னா இன்னொன்று வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது மலேசியாக்கு என் மனைவியெல்லாம் நாங்கள் வீட்டில் சமைச்சுலாம் சாப்பிடுவோம். ஒரு நாள் தலைவர் வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் நண்டு சூப்பராக வந்தீங்களாமே அங்கே கண்ணிலேயே காட்டிலேயே அப்படின்னு. சரி நான் சாருக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டோம். நண்டு ரசம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் டைமில் வந்து கேட்டாங்க, விஜய் கொஞ்சம் ஒன்று குடிக்கலாமா யார்கிட்டையும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஸ்வீட் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா சமைச்சு ஒரு குடும்பமாக எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தானு சார் அண்ட் பலந்தாவன் அண்ட் தம்பி ரஞ்சித். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் வீட்டில் ஒரே பையன் ஐ வுட் சே வித் so much love எனக்கு ஒரு அருமையான தம்பி கிடைச்சிருக்காரு ரஞ்சித். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிஜமெல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீராகுதே நான் உன்னை காணும் வரையில் தாமத நிலையே தேசங்கள் திரிந்தே தனியே மார்பில் வழியுதே தூய நரையோ
there's not a day that goes by இந்த பாட்டை பற்றி நினைக்காம இந்த பாட்டை என் மனசுக்குள்ளே அந்த இந்த பாட்டோட மயக்கம் தெரியாம இப்பவும் இருக்கு. Such a beautiful, brilliant song, and thank you so much, Santosh, for making me part of this beautiful song. Thank you, his dear wife Meenakshi, for making me part of such a beautiful song first, and making me a small part of such a beautiful movie. Thank you, Ranjit. Thank you, sir, producer Sir Manu sir. Thanks to, of course, superstar Avaragal for making the picturization all the more, stylish and classy. Radhika Apte for giving the best in her performance. And thank you, Pradeep Kumar, for recording my voice. Thank you, our sound engineer Sundar Anna is here. He recorded my voice. Thank you so much for making me sound so beautiful. And Anantu Anna, he's also here. So very, very happy, very excited that the song has got so many beautiful comments. Navya covers vandirukku in the song, and thank you so much. I'm just very excited to start doing this song for my shows. Thank you. வணக்கம் மகிழ்ச்சி. வணக்கம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் வெரி லாங் லிஸ்ட். அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டேன். முதல்ல ரஞ்சித், மீண்டும் ஒருமுறை சவுண்ட் டிசைனர் மேலே உள்ள நம்பிக்கையை விட சவுண்ட் டிசைன் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு படத்துக்கு அது எவ்வளோ தேவை, ஒரு படத்துக்கு அது எவ்வளோ அவசியம்னு வந்து அவருக்கு வந்து அந்த புரிதலும் அந்த தெரிதலும் அவருக்கு நிறையவே இருக்கு. ஸோ அதுக்காக அந்த சவுண்ட் டிசைன் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக ரொம்ப நன்றி. அது எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி ஒரு கதையும் சரி, ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறையவே இருக்கு. அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து சவுண்ட் டிசைனுக்கும் ஏற்ற மாதிரியும் மியூசிக்கும் ஏற்ற மாதிரியும் அவ்வளோ அழகாக போகும். ஸோ அந்த அப்படி ஒரு படைப்பில் வந்துட்டு ஒரு சவுண்ட் டிசைனராக வேலை பார்க்கறது. அப்புறம் தானு சார், என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்துட்டு எங்கள் 2 பேருக்குள்ள டிஸ்கஷன் என்ன, இந்த படம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் படம், இட்ஸ் நாட் இந்தியன் ஃபிலிம். ஸோ அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து இதோட சவுண்ட் டிசைன் வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ சவுண்ட் டிசைன் வந்து ஷூட் முடிச்சுட்டு எடிட் முடிச்சுட்டு ஒரு இறுதிக்கட்ட ப்ராசஸாக இல்லாமல் அது ஷூட்டிங்லேருந்தே வந்து அதுக்குண்டான வேலைகளை நான் ஈடுபட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ தானு சார். அப்புறம் ராகேஷ் நிறைய ஹெல்ப் பண்ணார். எஃபெக்ட்ஸ் ரெக்கார்டிங் மலேசியன் கேகே கோலாலம்பூர் சிட்டி, மலாக்கா சிட்டி. ஏன்னா அது ஒரு புது இடம், இட்ஸ் நியூ ஸ்டோரி, மலேசியா பற்றியான ஸ்டோரி. ஸோ நிறைய சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் ஹெல்ப் இல்லாமல் இது வந்து எங்களால் செஞ்சிருக்க முடியாது. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தி, ஜெனி, ஃப்ராங்க்லின், மோசஸ், இவங்க எல்லாமே நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க படத்தை பற்றி, மலேசியா பற்றி. ஏன்னா வந்து ஒரு புது ஊர்னால எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அவ்வப்போது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், ஏன்னா அவங்க ஸ்கிரிப்ட் மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஒரு கதையில வந்து எவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஏன்னா ஒவ்வொருத்தருமே கதைக்குள்ள அவ்வளோ இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைனில் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு உதவியாக இருந்துச்சு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களோட கோஆபரேஷன் ரொம்பவே முக்கியம் அந்த படத்துக்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் பண்ண பிரதாப், அவங்க டீம். ஏன்னா அவங்க வந்து ஃபாலியை வந்து ஒரு ஃபாலியாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களும் கதைக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குற ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ ஃபாலிங் எஃபெக்ட்ஸ் பிரதாப்க்கு நான் வந்து சொல்ல பண்ணப்பட்டிருக்கேன். அப்புறம் டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ண உதய் இந்த படத்துக்கு ரொம்பவுமே அவர் வந்து இன்வால்வ் பண்ணி சவுண்ட் டிசைனுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் சுரேன் அட்மாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண சுரேன். அப்புறம் டப்பிங் இன்ஜினியர்ஸ். ஏன்னா இந்த படத்தில் நிறைய லாங்குவேஜ் வருது, மலை, சைனீஸ், தாய், இவ்வளோ லாங்குவேஜை டப்பிங் பண்ணி எடுக்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாமே கதைக்குள்ளே இறங்கி லைக் ஒரு நார்மல் டப்பிங் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்துட்டு அவ்வளோ இன்வால்வ் பண்ணி கதைகளை ஒர்க் பண்ணி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டாக இருந்தாலும் கதைக்கு வந்து ஒரு பெரிய அங்கமாக இருந்திருக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் சந்தோஷோட மியூசிக். ஏன்னா நிறைய படத்தில் வந்துட்டு சில சமயம் சவுண்ட் மியூசிக் வந்துட்டு இட் வில் ஃபைட் ஃபார் இட்ஸ் பிளேஸ். இப்போ இந்த படத்தில் வந்து எப்படின்னா இசையும் மொழியும் வந்துட்டு கை கோத்துட்டு நடந்து போகும். ஒரு உணர்வாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், லைக் அவ்வளோ அந்த உணர்வுக்கு அவ்வளோ தேவையான இசையை கொடுத்து, அந்த ஆக்ஷனுக்கு அவ்வளோ தேவையான இசையை கொடுத்து, அது எங்கே இசை வேணுமோ, எங்கெங்கே ஒலி வேணுமோ, இந்த மாதிரி ஒரு கம்போசரை வந்து இந்த மாதிரி ஒரு புரிதல் கொண்டு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்க்காம அது வந்து கதையோட ஃப்ளோவோட போகணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டோட அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் கிவிங் அஸ் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஜினி சார், அதாவது இவ்வளோ அவரோட படத்தில் வந்து அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஃபில்ம் வந்துட்டு இவ்வளோ யங் டீமுக்கு வந்து கொடுத்துருக்காரு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ், எல்லாமே வந்துட்டு நியூ கமர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், 1 ஃபில்ம் 2 ஃபில்ம். ஸோ எங்கள் மேலே வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சு அவரோட ஒரு இம்பார்ட்டன்டான ஃபில்ம் வந்து எங்களுக்காக அவர் பண்ணி கொடுத்தது வந்துட்டு அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவரோட இன்னொரு பக்கத்தை வந்து எங்களுக்காக அவர் வந்து கொடுத்துருக்காரு. இஸ் ஆக்டர்ன்ற ஒரு பக்கத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்புல வந்து சவுண்ட் டிசைனராக நானும் ஒரு பெரிய பங்கு இருக்குதுன்னு நினைச்சு ஐ ஃபீல் சோ ப்ரவுட், பெருமையா இருக்கு. தேங்க்யூ மகிஷ். வணக்கம். என்னோட பிபி இப்போ செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெப்பாட்டிஸே ரெஜிஸ்டர் போல இருக்கு. தட்ஸ் ஹவ் நர்வஸ் ஐ ஆம். The stage, like a couple of them said, is way too big for me as well. But to be standing here, there are 2 people who are instrumental. One is Santosh and the other is Meeno. I don't know if I can ever be thankful enough for this. I've actually known Santosh for more than 12 years now, and for him to give me an opening in Kabali, I don't know if there's anything else that I could have asked for more than this. ஏன்னா இவன் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் தமிழில் பேசினாலும் இங்கிலீஷ் மாதிரி தான் சொன்னேன், அதனால் இங்கிலீஷ்லேயே பேசிட்டேன். I'd also like to thank the producer and director for this amazing movie. I'm sure it will continue to reach audiences more. Okay. அந்த பிபி சொன்னீங்களா, அந்த பிபியோடவே ஒரு 2 லைன்ஸ் பாடுறேன், கண்டுக்காதீங்க. हे चलो चलो शिरकत करे, कबाली का स्वागत करे, सबको हम निकमत करे, जुमिना च गाय जम गट करे. हे बंद पिंजरा खुल गया, शेर अब निकल गया, देखो दुश्मन हिल गया, आंखों में खून निकल गया. थैंक यू. ரொம்ப வணக்கம். 2 லைன் பேசிட்டு நான் இறங்கிட்டேன். உண்மையாகவே ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு. நான் ஒரு துரும்பாக இருந்த என்ன இந்த ஒரு ராஜ்யத்தில் ஒரு விஷயமா என்னை சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம், நன்றியும். எனக்கு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தமாக எனக்கு இந்த ஃபீல் பண்ணேன் நான். நன்றி. உக்ரத் நேத்துடா என்ற பாடலை எனக்கு அளித்த சந்தோஷ் நாராயணனுக்கும், சுந்தர் விக்னேஷ் சாருக்கும், ரஞ்சித் சாருக்கும், தானு சாருக்கும் நன்றி, வணக்கம். ఉగ్రత్ నేత్రుడా శివమెత్తరా రోమరా రౌద్ర సముద్రుడా నిలువెత్తన బోటెత్తరా నలుదిక్కులలో స్వేచ్ఛావనమై మొలకెత్తెను రానువు నాటిన తుట నువ్వు జరిపిన వెట చెడు చెలగాట ఇక సాగని ముచ్చట. நன்றி. வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு நான் வந்து ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது வந்து சந்தோஷ் நாராயணனுடைய நண்பர் அவர்கள் தான். அவருக்கு வந்து நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா பாட ஆரம்பிச்சிருக்கேன். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தி விட்ட ஆர்கே சுந்தர் அவர்களையும் வந்திருக்காரு. அவருக்கு நான் மெயினாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் இல்லாமல் நான் வந்து சந்தோஷ் நாராயணன் சார்ட்ட நான் இன்ட்ரோடியூஸ் ஆகலை. ஸோ அவர் தான் அதுக்கு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லை, இந்த படத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கலைப்புனியும் தனுஷ் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் ஒவ்வொருத்தர பேர் மென்ஷன் பண்ண முடியாது, எல்லோருக்கும் நன்றி. மாயநதி போர்ஷன் பாடும்போது அதில் வந்து எனக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்தாரு அவர். ஸோ அந்த நான் போன உடனே இதை பாடுங்க, அது அப்படியே பாடுங்க, நீங்கள் உள்ள போய் பாடுங்க அப்படின்ட்டாரு. அது எப்படி பாடுங்கிறது வந்து சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் பாடுங்க. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. இதில் 3 பேர் பாடுங்க. இன்ப நாள் இது, இனிய நாள் இது.
மேடையில் வீட்டிற்கும் என் அகமாலும் தம்பி ரஞ்சித் உள்ளிட்ட திரைச்சிற்பிகளே, இந்த நல்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்திருந்தேன். அப்பொழுது அவரோட பழைய நினைவுகள் எல்லாம் நான் ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். சார், பைரவி படம் நான் வணங்குறேன், ரிலீஸ் பண்ணுறேன், ரிலீஸுக்கு எப்படி விளம்பரம் பண்ணேன், உங்களை எப்படி ராஜகுமாரி தேட்டரில் மீட் பண்ணேன், நீங்கள் நினச்சி அரவணைச்சிது அதை சொல்லி, அதுக்கடுத்து யார் படம் எடுக்கும்பொழுது ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது நடித்து கொடுத்தது, அதனுடைய 100ஆவது நாள் விழாவுக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் கதையை சொல்லி ஏழை நண்பனாக தான் இருக்கிறாரு, அந்த தானுக்கு நான் படம் பண்ண போகிறேன் நீங்கள் சொன்னது, இப்படி காலகட்டங்கள் கடந்து அப்புறம் திருப்பாடகன் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு தானுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகன், அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை, இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ஆக நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம் என்று சொன்னீர்கள். இப்படி பலமுறை வந்து 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 ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நீங்கள் ராமச்சந்திராவில் இருக்கும்பொழுது நான் ராகவேந்திராவுக்கு ரஜினி சார் வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தேன். இந்த விரதம் பொய் இல்லை, இந்த விரதம் சத்தியமானது. கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார், எனக்கு ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு நான் அந்த மெய்யுருக நினைத்தேன். அது பிரகாரம் வந்தார். இந்த படத்துக்கு திடீர்னு ஒரு நாள் என்னை அடைச்சி நிறைய தடவை பேசுவோம், ஒவ்வொரு படம்லாம் சொல்லுவார். சில இடத்துல சார் எனக்கு தெலுங்கு விட்டுட்டாங்க சார், அதனால் எனக்கு அது சரி வராது சார் அப்படின்னு நான் சொல்லி, உங்களுக்கு தனியாக தெலுங்குல ஒரு பெரிய மார்க்கெட் இது எதுக்கு சார் விடுவாங்க, 20-30 கோடி வைக்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் தானே, இது சரியான நேரம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் 2-3 இயக்குனரோடு ட்ராவல் ஆகி கடைசியில் சௌந்தர்யா மெட்ராஸ் டைரக்டர், அட்டகத்தி டைரக்டர் ரஞ்சித் அப்படின்னு சார் நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே அதுக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார், என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர், தினேஷ் கேரக்டர்ன்ற மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு சங்கடமாக இருந்தது சார். அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக 2வது பகுதி பார்க்கக்கூடாத அளவுக்கு எனக்கு சென்டிமெண்ட்டில் இழுத்து போட்டது சார். நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு அவர் சொன்ன லைன் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ஒரு தடவை கேட்டுருந்தாரு. தம்பி வர வச்சு நான் கதை கேட்கல, சாரே சொல்லிட்டாரு, இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்கிற தைரியம் கொடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் 45 நாள் கழிச்சு ரஜினி சார் நானே தம்பி உட்காந்து கதை கேட்குறோம். அந்த கதை சொல்லி முடிஞ்சவொன்னே நான் எழுந்து நின்று கிளாஸ் பண்ணேன். ரஜினி சார் எழுந்து அப்படி ஆரம்பித்தார். அவ்வளோ அழகான லாபமாக உணர்வுபூர்வமாக ஒரு 2 மணி நேரம் நரேஷன் கொடுத்த அந்த திருப்தி. அதுக்கடுத்து நான் இது சம்மந்தமாக எதுலேயுமே தலையிடலை. எல்லாத்தையும் என்னுடைய மகன் பரந்தாமன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, மாப்பிள்ளை பார்த்துக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த படத்தை பயணித்த போது, அதாவது ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் இந்த படத்தில் இருக்குதுன்றது மாத்திரம் எனக்கு ஆணித்தரமாக இருந்தது. அது சாரோட பயணிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரி காலையில் 6-7 மணிக்கு வந்தவர் இப்படிங்கிற 4 மணிக்கு போகிறார். சார் என்ன சார் ஹெல்த் என்ன சார், இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க, அப்படியே போனாங்க. ஸோ இந்த தலையை கோதிங்கன்னு வர இடத்துல பார்த்தா என் சன் சொன்னார், ரஞ்சி சொன்னார், ரொம்ப ஃபீவர், அவர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் சொல்லிக்கூட மீறி பண்ண அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். இந்த படம் முடிஞ்சு நானும் அவரை சேர்ந்து பார்க்கணும், எனக்கு நிறைய ஒர்க் இருந்ததுக்கு நீங்கள் பார்த்துங்க சார்னு சொன்னேன். அவர் வீட்டில் எடுத்து போட்டு காமிச்ச பிறகு படம் பார்த்துட்டு நைட் எனக்கு கூப்பிட்றாரு, அப்படி புகழ்ந்தார். தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்கிற நட்புக்கு கபாலி ஒரு மகுடம் இதுக்கு மேலே என்ன வேணும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார், நாளைக்கு காலையில் நான் நேரம் வரேன் சார்னேன். வந்து பார்த்தேன், நான் இது பாட்ஷாங்க, இது தளபதியும் நாயகனும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு 2
சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரஞ்சித் கிரேட் வின்னர் சார். எப்படி இது எப்படி உங்களுக்கு எப்படி இது பொய்யில்லை, இது மெய், இது சத்தியம். இந்த உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். அப்படி சொன்னார். உடனே ரஞ்சித்துக்கு நான் வெளில வந்து இப்படிலாம் சொன்னார்ப்பா அப்படின்னு சொன்னேன். இப்படி அவரை வச்சுன்னு நிறைய பேசணும்னு இருக்கிறேன். அது வெற்றி விழாவில் பேசணுன்ற ஒரே எண்ணத்தில் இருக்கேன். திடீர்னு நடுப்புற ஒரு தடவை அவர் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப நல்லா பண்ணணுன்னும் போது இல்லை ரசிக்கணும்னு பிறந்து அவங்க சங்கடத்தை கொடுத்துருக்காரு, வேணாம் அப்படின்னாரு. அதனால் அதையும் தள்ளி வச்சேன். சரி வெற்றி விழாவை வச்சு நல்லா பண்ணணும். இப்போ காலைல போயிட்டு அவர்கிட்ட பேசிக்கும் போது ஷோ வந்து படம் பார்க்கணுன்னாரு. நான் உங்கள்கிட்ட அந்த சப்ஜெக்ட் சொல்லலை. படம் பார்க்கணுன்னொன்னே எனக்கு ரொம்ப தூக்கி வரி போட்டுது. அவரே ஃபோன் பண்ணி ஷோ வந்து படம் பார்க்கணுன்றாங்க. ஏன்னா எந்திரன் பண்ணி படம் பாருன்னு சொல்கிறோம், டைம் இல்லைன்னாரு. சிவாஜி படம் பண்ண பிறகு அதை நீங்கள் பாருன்னு கூப்பிட்றோம், டைம் இல்லைன்னாரு. அவரே ஃபோன் பண்ணியோ நான் கபாலி பார்க்கணும் அப்படின்ற. உடனே பண்ணோம். படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படி பெருமையாக பேச நீ வாழ்ந்துருக்கிற, நீ வாழ்ந்துருக்கிற, நீ கபாலியாக வாழ்ந்துருக்கிறன்ன ரொம்ப உச்சம், இது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாரு. இப்படி அதாவது இது ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வசூலாக இப்போதான் முனிக்கண்ணே சார்கிட்ட பேசிட்டு வந்தேன். சார் நேற்று வரல என்ன சார் எழுதிங்க சார், 6 கோடி 6 நாளில் 6 கோடி, 7வது நாள் வரப்போது 7 கோடி. சென்னை மாநகரில் மட்டும் 7 கோடி வசூல் செய்து 100 விழா, 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல் என்று சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய மீசி இருக்க வேண்டிய சமாச்சாரம். அங்கேயும் ஜனாதிபதி வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதவும் வசூல் மழை கொட்டினது. நார்த் இந்தியா போனால் இதோட பெரிய பெரிய நடிகர்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இது என்ன இது இவ்வளோ பெரிய மிராக்கிளாக இருக்குதுன்னு. இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, ஷாருக் வந்து ஒரு பெரிய டீமே வச்சு நம்மலாம் இருக்கிறோம், இவ்வளோ இது ஒரு வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்க பப்ளிசிட்டியில். இது இனிமேல் பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்து பத்திரிகையிலேருந்து தம்பி பிரதீப் வந்து என்கிட்ட சொல்லும்போது நாம் அடைந்த மகிழ்வுக்கு அளவே எல்லை. இது உச்சத்தை தொடக்கூடிய சமாச்சாரம். அதாவது இனி வரும்போது இப்போ வந்து பத்திரிகை நண்பர் ஒருத்தர் வந்தார். அண்ணே கொஞ்சம் வாங்கினார். அண்ணே நான் வரும்போது ராக்கி தேட்டர் தாண்டி வந்தேண்ணே, இன்னைக்கு என்ன க்ரௌடு, காரு பயங்கரமாக இருக்குதுன்னாரு. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து செல்போனில் காமிக்கிறாரு, பாருங்க உள்ளகரம் குமரன் தேட்டரில் என்ன க்ரௌடு, புதங்கடை பைக்கு எல்லாரும் பார்க்கணும்னு பார்க்க போனால் கிட்டே இல்லை. இப்படி விரைவான வரவுதல் வசூல்கள் கொட்டி குவிச்சுக்கின்னு இருக்கும் பொழுது அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன அதாவது ஒரு சின்ன ஓடு நதியில் ஒரு கல்லுப்பட்டை, ஒரு சின்ன ஒரு சிறுவகம், அந்த மாதிரி அங்கங்கே சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வரதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை. எங்களுடைய பயணம் சீரான செப்பனிட்ட பயணம். அந்த பயணத்தில் எங்களுடைய அதாவது எல்லையை மீண்டு திரும்பி தொடரக்கூடிய அளவுக்கு நான் அதிகமாக வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறது எஸ்பி முத்துராமன் சார். அதுக்கடுத்து முகத்துல எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ பேசியிருக்கேன். ரஞ்சித்தை கூப்பிட்டு இன்னொரு படம் எனக்கு பண்ணணும்னு சொல்லி, அதாவது ஒரு இந்த வியாபார எல்லை என்பது தாண்டும் பொழுது அதுக்குண்டான வியங்கள் வகுக்கக்கூடிய வரவுகள்லாம் இருக்கு. ஆனால் இது அந்த வீரத்து இல்லை, அந்த கதை களத்துக்குள்ளவே வாழக்கூடிய ஒரு இது. எத்தனை அந்த டீமை சார்கிட்ட சொன்னேன். சார் நான் வந்து சந்தோஷ் சிவன் சொல்லட்டுமா சார், ஏஆர் ரஹ்மான் சொல்லட்டுமா, அந்த டீம் அப்படியே பண்ணிட்டு அந்த டீமில் ரஜினி சார் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை, ரஞ்சித் கொடுத்த நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் பன்மணி திறன், அதாவது கதாபாத்திரங்கள் ஒன்றும் பன்மணி திறன் போட்டால் நன்மணி பொறுக்கலாம்னா அத்தனையும் நன்மணியாக இருக்குது. பன்மணிகள் எல்லாம் நன்மணிகளாக இருக்குது. சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கு ஒரு அழகான ஒரு துணையார், அருமையான ஒரு குழந்தை, என்ன அன்பு, என்ன பாசம், விருந்தோம்பல், இப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பம், கலை களஞ்சியமா இருக்குது. அத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 மகிழலாம். ராமலிங்கத்திலேருந்து கேமரா தம்பி முரளியிலேருந்து எல்லாருமே, அதாவது பன்மணி திரள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
நெகிழத்தக்க அளவுக்கு மகிழத்தக்க அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது. இந்த படத்துக்கு பெருந்துணை வகித்த என்னுடைய மகன் பரந்தாமன். ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன். ஏன்னா அசோசியேஷன் பிரச்சனை இருக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது மலேசியா, தாய்லாந்து, எங்கெங்க கோவா 2 பக்கம் 2 ஷூட்டிங் நடக்குது. 2த்தையும் பார்த்து ரொம்ப அழகாக பரிமளித்து ஒரு அழகான கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் பெற்று தந்ததுக்கும் இது பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும் உதாரணமாக நான் எத்தனையோ வருஷமாக உங்களோட பத்திரிகைகளோட நண்பர்களோட நான் பத்திரிகையாளர் பார்க்காது என் கூட பிறந்த சகோதரராக தான் பார்க்குறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் ஒரு சகோதரராக தான் அவங்களுக்கு இருப்பேன், உற்ற நண்பனாக இருப்பேன். ஆகவே இந்த வளர்ந்த கலைஞர்களை நீங்கள் நல்ல உச்சி முகந்து ஆராதித்து அவங்கள ரத்தன கம்பளம் பெற்று வரவேற்று நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எதிர்காலத்திலே மிக உயரிய படைப்பாக ஏன்னா இது சினிமாவை வளர்க்குற குடும்பம், இது சினிமாவை தடைக்க வைக்கிற குடும்பம். ஒரு தயாரிப்பாளர் வாழ்ந்தால் இன்னொரு 10 படம் எடுக்கலாம். அதுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு டீம். இந்த டீமை நீங்க சத்தியமா இது இருந்தா இன்னொரு படம் வரும், இந்த படம் வளர்ந்தா இன்னொரு படம் வரும். ஆகவே இவர்கள் திரையுலகில் நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், ஆள் போல் தழைத்து அதுபோல் வேண்டி அப்படி இருக்கணும், அப்படி வளரணும். நான் ரஜினி சாரையும் சௌந்தர்யாரையும் அதை மறக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி அங்கிள் எப்படி அங்கிள் அப்படி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஏன்னா அப்படி ஒரு திருப்திகரமான ஒரு படம், திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது 3 லாங்குவேஜில் இது பரிமாணிச்சது. அந்த ஒரே நேரத்தில் பயணித்ததுலாம் தூக்கம் இன்னமும் எங்களுக்கு அந்த தூக்கம் எங்களை விட்டு போகலை. நாளை தினத்துக்கு மலாய் மொழியில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளில் மலாய் மொழியில் டப்பிங் செய்து நாளைக்கு வெளிவரப்போகிறது. பிரமாதமான ஒரு மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன் வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான முறையில் நல்ல முறையில் விளம்பரம் செய்து அது இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து போகிறாங்க. அது விரைவில் சைனா மொழியிலும் ஜப்பான் மொழியிலும் தாய்லாந்து மொழியும் இந்த படம் நல்ல முறையில் பயணிக்கும் போது திரையுலகத்துக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கபாலி விளங்கும். அதுக்கு அடித்தளம் அமைத்த தம்பி ரஞ்சித்தை என் வாழ்நாளில் எனக்கு ஏற்ற ஒரு குழந்தையாக கையில் பிடித்து அந்த குழந்தையை எந்தெந்த இடத்தில் உயரத்தில் நான் எடுத்து வைக்க வேண்டுமோ வைப்பேன். கண்டிப்பாக ரஜினி சாரை எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது, மறுக்க முடியாது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சாதனை விழா, சகாப்த விழா, சரித்திரம், சாதனை, சகாப்த அத்துணையும் ஒரு உயரிய நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய விழாவை கருதி யாராவது பெயரை விட்டிருந்தால் சிரமத்துக்கு பொறுத்தரணும். எல்லாரையும் ஒரே குடும்பமாக ஏற்று ரஞ்சித் தலைமையில் இந்த திரையுலகம் செழிக்க, விளங்கிட, மலர்ந்திட என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.